வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல லாஸ் ஏஞ்சலஸ் கடற்கரையோரமா வினோதமான ஆலங்கட்டி மழை பெய்ய போகுதுன்னு நியூஸ்ல பார்த்த மக்கள் எல்லாரும் அதை பார்க்கறதுக்காக கடற்கரைக்கு ஓடுறாங்க. ஆனா அங்க விழுந்த வேகத்துக்கு கடல் தண்ணியவே வெளியே தள்ளி சுனாமியை உருவாக்குற அளவுக்கு பெரிய பெரிய கல்லா விழுது. அப்பதான் அவங்களுக்கு புரியுது இது ஆலங்கட்டி மழை கிடையாது, ஆள கொள்ளக்கூடிய ஏலியன் மலைன்னு. விழுந்த கல்லுக்குள்ள இருந்து ஏலியன்கள் கிளம்பி வர மக்கள் பதறி அடிச்சு ஓட அவங்கள காப்பாத்த ராணுவம் உள்ள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதா இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் பேட்டில் அட் லாஸ் ஏஞ்சலஸ். படத்தோட முதல் சீன்லயே ஆகஸ்ட் 12, 2011 வானத்துல இருந்து குண்டு மழை பொழியுது. மக்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. உலகமே ஒரு போர்க்களமா இருக்கு. நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா நாடுகளையும் இனம் தெரியாத ஒரு எதிரி கூட்டம் அட்டாக் பண்றாங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் கடலோர பகுதிகளை தான் அவங்க மேஜரா அட்டாக் பண்றது. அதுவும் அமெரிக்கால எல்லா இடமும் சோழி முடிஞ்சது, லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு கடற்கரை நகரத்தை தவிர. இதையும் அவங்க கைவிட்டுட்டாங்கன்னா எதிரி மொத்தமா ஜெயிச்சிருவான். அப்படி ஒரு போர்க்களமான பூமியை நமக்கு காமிச்சிட்டு இருக்க இந்த தாக்குதலுக்கு 24 மணி நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்காங்க. பூமி வழக்கம் போல ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்துல மக்கள்லாம் கடற்கரைக்கு போய் செயிலிங் பண்றது, சர்ஃபிங் பண்றதுன்னு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடற்கரையோரமா முரட்டுத்தனமா ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்காரு நம்ம படத்துடைய ஹீரோ சர்ஜென்ட் நன்ஸ். அவர் டீமோட சேர்ந்து ட்ரைனிங்க போட்டு முடிச்சுட்டு அவருடைய மெரின் பேஸுக்கு போறாரு. அங்க போய் அவருடைய பாஸை மீட் பண்ண அப்பதான் நமக்கு தெரிய வருது இதுதான் இவருடைய கடைசி சர்வீஸ் நாள் போல இருக்க. இன்னையோட இவர் ரிட்டையர்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு அவரோட அமெரிக்க கொடிக்கு சல்யூட்டை போட்டுக்கிட்டு அவர் கிளம்பி போவ. அதே நேரத்துல அந்த மெரின் பேஸ்ல உள்ள டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை காமிக்காங்க. வானத்துல இருந்து பூமியை நோக்கி விண்கற்கள் வந்துகிட்டு இருக்கான். பொதுவா இந்த மாதிரி விண்கற்கள் பல வாரங்கள் இல்ல பல மாதங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டோம். ஆனா பூமியில விழுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ரேடாருக்கும் கண்ணுக்கும் தெரியாம எப்படி இவ்வளவு பக்கத்துல வந்துச்சுன்னு நாசாவே குழம்பி போய் உட்காந்துருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த சீன்கள்ல நம்ம பட கதையில வரக்கூடிய ஆர்மி குரூப்பை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தன் யார் யாரு என்னென்ன லைட்டா காமிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த ஜாக்கி. இவனுடைய அண்ணன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஆர்மில இருந்து ஒரு ஃபீல்டு மிஷன்ல போறப்ப இறந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப அடுத்தாப்புல அவர் இடத்துல இவன் ஜாயின் பண்ணி அடுத்த மிஷனுக்கு போறான். போறதுக்கு முன்னாடி அவன் அண்ணன் கல்லறையில போயிட்டு மரியாதை செலுத்திட்டு போறான். அவங்க எல்லாரும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டாஃப் சர்ஜென்ட் வேலையை விட்டு போறாரு. அதுக்காக ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஃபேர்வெல் பார்ட்டி. அதே நேரத்துல இந்த குரூப்புக்கு தலைமை தாங்க போற புது லூட்டினன்ட் ஒருத்தன் வரப்போறான். அவனை காமிக்காங்க. மாசமா இருக்கிற தன்னோட மனைவிக்கு உமா கொடுத்துட்டு அவன் டியூட்டிக்கு கிளம்பி வரான். அடுத்த நாள் காலையில மெரின்ஸோட ஒரு கேம்பிங் கிரவுண்ட் காமிக்காங்க. அங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அங்க உள்ள ஆபீசர் நம்ம ஹீரோ சர்ஜென்ட் நன்ஸ்ட வந்து, தம்பி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் நான் தான் கொடுத்தேன், ஆனா இப்போ திரும்ப ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக கவர்மெண்ட் உங்களை கூப்பிடுறாங்க, உங்க ரிட்டையர்மெண்ட் கேன்சல் அப்படிங்கவும். என்ன ஸ்பெஷல் மிஷன் அப்படின்னு கேட்கான். அதை இப்ப சொல்ல முடியாது, உடனே என் கூட கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. அந்த மிஷன்ல தான் இவ்வளவு நேரம் ஸ்கிரீன்ல காமிச்ச எல்லா சோல்ஜர்களும் இருக்க போறாங்க. அப்போ அந்த குரூப்புக்கு புதுசா தலைமை தாங்க போற லிeutenant ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு சர்ஜென்ட் நன்ஸ்னு ஒருத்தனை புதுசா தூக்கி போடுறாங்களே அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்காங்க. அவராப்பா அவர் கொஞ்சம் பயங்கரமான ஆளு, அவரை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவள்கிட்ட ரொம்ப வச்சுக்கூடாது அப்படிங்க. சோல்ஜர்கள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டாஃப் சர்ஜென்ட் நன்ஸ் நம்ம டீம்ல திரும்ப சேர்ந்துட்டாரு அப்படின்னு தெரியவும் சோல்ஜர்லாம் ஆடி போறாங்க. அதை பார்த்த ஒரு புது பையன், ஏன்டே அவர் பேரை கேட்டாலே ஏன் அலறீங்க அப்படின்னு கேட்டா சர்ஜென்ட் நன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல தன்னந்தனியால ஒரு காம்பவுண்டுக்குள்ள பூந்து அங்க இருந்த 10 தீவிரவாதிகளை ஒத்த ஆள சுட்டு கொண்டு தெரியுமா அப்படின்னு பெருமையா சொல்ல, பிறகு சோல்ஜர்கள் எல்லாரும் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு காமன் ஏரியால அசம்பிள் ஆகுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன மிஷன்ங்கிறதே தெரிய வருது. அங்க டிவில ஓடுற நியூஸ்ல பிளாஷ் நியூஸ்னு காமிக்காங்க. வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் கடல்ல விழுது. விழுந்த வேகத்துல கடல் அலைகள் 500 அடிக்கு மேல எந்திக்கி. ஆனா அப்பதான் நாசா ஒரு விஷயத்தை கவனிக்காங்க. இந்த விண்கற்கள் கடும் வேகத்துல வருது, ஆனா கடல்ல விழுந்து முட்டுறதுக்கு முன்னாடி தானாவே கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அதுவும் இது இங்க மட்டும் இல்ல, உலகத்துல பல்வேறு நாடுகள்ல அந்த விண்கல் விழுது. கரெக்டா மக்கள் கூட்டம் எங்க இருக்கோ அங்க இருந்து 10 மைல் ரேடியஸ்ல கடல்ல விழுது. இதுல ஏதோ பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாசா, இஸ்ரோ மாதிரியான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் அந்த கல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்காங்க. தூரத்துல இருந்து பார்க்க பெரிய விண்கல் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த எல்லா கல்லுக்கு நடுவுல ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது. இது விண்கல் கிடையாது, இதுக்குள்ள வேற ஏதோ விவகாரம் இருக்கு, நம்ம தான் நம்ம ஒரு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை கொடுத்துட்டு சோல்ஜர்கள் துப்பாக்கி எடுத்துட்டு கடல் நோக்கி போறாங்க. ஆனா அவங்க அங்க போறதுக்குள்ளேயும் மலை அடுத்தடுத்த கல்லு விழ ஒரு கல்லு விழுந்ததுல அமெரிக்கா போர் கப்பலை 2 துண்டா உடஞ்சு முங்கிருது. இது எல்லாத்தையும் அவங்க லைவா நியூஸ்ல பாத்துட்டு இருக்காங்க. கல்லு விழுந்த அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே அந்த விண்கல்குள்ள இருந்து வினோதமான உருவங்கள் வெளியே வந்து துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிக்குது. அந்த கல்லு விழுந்த இம்பாக்ட்லயும் கடல் தண்ணி வெளியே சுனாமி மாதிரி அடிக்க மக்கள்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கு மேல அந்த தண்ணியோட சேர்ந்து கூட்டமா ஏதோ ஒரு ஜந்து படை கடல் வெளியே நடந்து மக்கள் இருக்கிற நிலத்துக்குள்ள வருது. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருது இது சாதாரண விண்கல் எவாக்குவேஷன் கிடையாது, ஒரு போரே இங்க ஆரம்பிச்சிட்டுன்னு. நம்ம டீம் எல்லாரும் அங்க கிளம்புறதுக்காக ஹெலிகாப்டர்ல போய் ஏறி உட்காடுறாங்க. எல்லா இடத்துலயும் வாக்கி டாக்கில ஏலியன்கள் நம்ம பீரங்கி அடிச்சுட்டு அதுங்கிட்ட உயர் ரக ஆயுதங்கள் இருக்குன்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எதுவா இருந்தா என்ன, நம்ம நாட்டை காப்பாத்த நம்ம இறங்கி போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹெலிகாப்டர்ல அந்த கடற்கரைக்கு போறப்பதான் அவங்களுக்கு தெரியுது அங்க உள்ள கொடூரங்கள்லாம். ஏகப்பட்ட அமெரிக்க ராணுவ விமானங்களும் பீரங்கிகளும் அங்க தூள் தூளா உடஞ்சு கிடக்கு. லெப்ட்ல இருந்து ரைட்டும் ரைட்ல இருந்து லெப்டும் துப்பாக்கி குண்டுகளும் ஏவுகணைகளும் அங்கிட்டு இங்கிட்டுமா பறக்கு. கடற்கரையை தாண்டி ஊருக்குள்ள பூந்த ஏலியன்கள் அந்த ஊரையே தீக்கிரையாக்கிட்டு இருக்கு. நம்ம ஹெலிகாப்டர் நேரா அதை தாண்டி ஃபார்வர்டு ஆபரேட்டிங் பேஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்மி பேஸ் கேம்ப்ல போய் இறங்குது. அங்க இருந்து கிளம்பி
மாதிரி இவங்கள மாதிரி ஏகப்பட்ட டீம்கள் ஒரு காமன் ஏரியால ஒரு கேப்டனுக்கு கீழே அசம்பிள் ஆகுறாங்க. அவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத தெளிவா சொல்றாரு. அப்பதான் அந்த மிஷன் என்னன்னு புரிய வருது. இந்த ஊருக்குள்ள ஏலியன்கள் பூந்துட்டனால அமெரிக்க ராணுவம் இந்த மொத்த ஊரையும் ஒரு பாம்பு போட்டு முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. அந்த 4 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் பாதுகாப்பா வெளியேற்றணும். அது மட்டும் இல்ல, இந்த ஏலியன்கள்ட்ட தரைப்படை மட்டும்தான் இருக்கு, வான்படை இல்ல. அதனால நம்மளுடைய வான்படையை வச்சு மேல இருந்து குண்டு போட்டு அவங்கள கிழிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அங்க உள்ள ஒவ்வொரு டீமையும் அந்த ஊரோட ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பி கடைசி நம்மளோட லிeutenant டீமை 2ஆ பிரிக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. நம்ம டீமோட ஒரு பாதி மிஷின் கன் வண்டி எடுத்துக்கிட்டு ஊரோட கிழக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா அங்க சில மக்கள் மாட்டிட்டு இருக்கதா செய்தி வந்திருக்கு. ஆனா எவ்வளவு மக்கள் மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு பாதியும் டீமோட மிச்ச மீதி ஊரோட இன்னொரு பகுதிக்கு போய் அங்க உள்ள மக்களை வெளியேற்ற சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பி விடுறாங்க. பாம் விழுறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளே வேலையை முடிங்க. மனுஷனை தவிர வேற எது கண்ணில் தென்பட்டாலும் சுட்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. நம்ம சர்ஜென்ட் பாதி டீமை கூப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறாரு. அங்க போய் பார்த்தா ஊர்ல உள்ள தெருவெல்லாம் காரு பைக் எல்லாம் வெடிச்சு எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அந்த இடமே ஒரே புகமூட்டமா இருக்கு. மனுஷன் நடமாட்டமே தெரியல. இவங்களும் அந்த இடத்து வழியா மெல்ல நவுண்டு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க ஏதோ பானை உருள்ற சத்தம் கேக்கு. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு எல்லாரும் அந்த திசையை நோக்கி பாக்காங்க. மெல்ல மெல்ல அந்த சத்தம் கூடிக்கிட்டே போது. பார்த்தா கழுத்துல செயினை தொங்க விட்டுருக்கிற ஒரு நாய் ஒண்ணு அங்க ஓடி வருது. ஆனா பக்கி பயவுல இப்படி பயங்காட்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கூப்பிட்டு இவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க சர்ன்னு ஒரு கிரெனேட் கண்ணு வந்து அடிச்சு அந்த இடமே வெடிச்சு சதறுது. பார்த்தா ஏலியன்கள் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க திரும்ப துப்பாக்கியில சுட அந்த இடமே ஒரு போர்க்களம் ஆகுது. காதுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து இவங்க துப்பாக்கியில சுடுறாங்க. ஆனா அங்க உள்ள புகமூட்டத்திலையும் சவுண்ட்லையும் ஏலியன்கள் எங்க இருந்து சுடுது எங்க இருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. பதறி போன இவங்க 4 திசையிலையும் துப்பாக்கி வச்சு சுட அங்க வீட்டுக்கு மேல எல்லாம் ஏலியன் ஏறி நின்று சுடுது. அதை பார்த்த இவங்க இங்க இருந்தா நம்மளுக்கு சமாதி கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த ஒரு கதவை உடைச்சிட்டு மலமலன்னு அந்த வீட்டு வழியா பூந்து அதுக்கு அடுத்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த வீடு தான் பாதுகாப்பு. இதுக்குள்ள எந்த ஏலியனும் வராத மாதிரி பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் டிஃபென்ஸ் லைனை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தனா 4 அடிக்கு அங்கிட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. அவ்வளவு போக இந்த இடத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு லிeutenantக்கே தெரியல. உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இல்ல கேப்டனே இல்ல வேற யாருக்காவது போன் காலை போடல அப்படிங்காரு. ஆனா போன் கால் ரேடியோ எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுக்கு போல இருக்க. அப்ப அங்க வந்து நம்ம சர்ஜென்ட் நினைச்சு சார் நீங்க தான் இங்க இன்சார்ஜ். கேப்டன் ஓப்டன்ட் எல்லாம் எதிர்பார்த்தா விளங்காது. நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு நான் கட்டுப்படுவேங்க. அப்போ ஒரு 5 செகண்ட் மூச்சு இழுத்து வெளியே விட்ட லிeutenant நம்மளை இங்க இருந்து வெளியே கொண்டு போக ஒரு டீமை நம்ம கூப்பிடணும். அதுக்கு ரேடியோ சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு முதல்ல நம்ம போகணும். அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப போறாரு. அப்பதான் அங்க ஒருத்தன் கூறான். என்னன்னு பார்த்தா இவங்க டீமை சேர்ந்த லெனிஹன்ங்கிற ஒருத்தன் இங்க ஆளை காணும் போல இருக்க. அவனை சுத்தி முத்தி வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. அவனை காணும். இவங்க ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ள ஓடி வர்றப்ப அவனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்க. உடனே நம்ம சர்ஜென்ட் நன்ஸ் ஒரு 2-3 ஆளுகளை கூப்பிட்டு நான் போய் அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு கிளம்புறாரு. அங்க அந்த லெனிஹனை காமிக்காங்க. அவன் தப்பி தவறி பதட்டத்துல வேற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள புந்துட்டான் போல இருக்க. அங்க போய் பேஸ் மட்டத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சர்ஜென்ட் வாக்கி டாக்கி மூலமா அவனை கான்டாக்ட் பண்ண நான் எந்த வீட்டுல இருக்கேன்னு தெரியல சர்ஜென்ட். ஆனா ஒரு வாஷிங் மிஷின் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெளியே அந்த ஜந்துக்கள் சுத்திட்டு இருக்கு அப்படிங்க. நீ அங்கே இரு நாங்க உன்னை காப்பாத்த வரோம்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவனோ பதறி போய் உட்காந்துருக்க. சரட்டுன்னு வெளியே ஏதோ கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரியுது. அலறி போன இவன் சட்டுன்னு எந்திரிச்சு துப்பாக்கி வச்சு பார்க்கான். வெளியே ஒன்னும் தெரியல. பயந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்ப இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜந்து ஒண்ணு எந்திக்கி. அதை பார்த்த உடனே இவன் டம்முன்னு அது மேல புல்லட்டை இழக்க ஆரம்பிச்சிடறான். குண்டடி வாங்கின அந்த ஜந்து மறுபடியும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருது. அப்போ சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம சர்ஜன் டீமும் அங்க வந்துடுறாங்க. இல்ல என்னாச்சு ஒரே துப்பாக்கி குண்டு சத்தமா கேட்டுச்சு அப்படின்னு கேட்டா ஒரு ஜந்து வந்துச்சு. அதை நான் சுட்டு வீழ்த்திட்டேன் அப்படிங்க சொல்லி வாய மூடல. மறுபடியும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்து எந்திக்கி உடனே வந்த நம்ம டீமோட சேர்ந்து 4 பேரும் அந்த ஜந்துவை சுட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே மலத்திடுறாங்க. ஆனா லெனிகனும் அது திரும்ப எந்திரிச்சதை பார்த்து பயந்துட்டான். இதை நான் 100 தடவைக்கு மேல சுட்டிருப்பேன் அப்படியும் சாவாம எந்திக்கே அப்படின்னு சொல்ல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சர்ஜென்ட் ஒரு கிரெனேட் எடுத்து வாயில கடிச்சு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போட்டு போயிடுறாரு. அது டம்னு வெடிச்சு செதறிடுது. பிறகு டீமா மறுபடியும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 1.5 மைல் தூரத்துல இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கப்போ மறுபடியும் எங்க இருந்தோ ஏலியன்கள் மறைமுக தாக்குதல் நடத்துது. அதுல இவங்க ஆளுங்க 2 பேர் அடிபடவும் அவங்களை இழுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள பூந்துறாங்க. குண்டு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. சுத்தி முத்தி தேடி பார்க்காங்க. எங்கேயுமே ஏலியன்களை ஆள காணும். பிறகு எப்படி அடிச்சதுன்னு எல்லாரும் குழம்பி போயிருக்க. அப்ப தூரத்துல புகை மூட்டத்துல ஒரு 3-4 உருவம் வர்றது தெரியுது. எல்லாரும் உடனே துப்பாக்கி வச்சு ஏம் பண்றாங்க. பார்த்தா அது அமெரிக்க ராணுவ வீரர்கள் தான். வேற ஏதோ ஒரு டீம் போல இருக்க. இங்க புகை மூட்டத்துக்குள்ள லாந்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல அங்க என்ன பண்றீங்க சீக்கிரம் ஓடியாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இவங்க அந்த பில்டிங் குள்ள கூப்பிடுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா அமெரிக்க ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்க. ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள டெக்னிக்கல் டீம் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா எதிரிகள் செய்தி அனுப்புற டிரான்ஸ்மிஷன் இங்க இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை தேடி தான் இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா உள்ள வந்தப்புறம் வெளியே போக முடியாம இந்த ஊருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அதுவும் அந்த டீம்ல ஒரு பொண்ணு சொல்றா அந்த ஏலியன்கள் எப்படி எங்களை கண்டுபிடிச்சதுன்னே தெரியல. எங்க அட்ரஸ் இருக்கிற மாதிரி கரெக்டா நாங்க ஒளிஞ்சிருந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணுச்சுங்க. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு அவ சொல்றா. ரைட் ஓகே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மொத்தமா கிளம்புவோன்னு அவங்களையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. இவங்க ரேடியோ மூலமா சிக்னல் கொடுத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் லொகேஷனுக்கு இன்னும் 25 மணி நேரத்துல ஹெலிகாப்டர் வந்துருமா. அதுக்குள்ள நம்ம அங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி எப்படியோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க டீம்ல அடிபட்ட 2 பேரை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு 4 பேரை நிப்பாட்டிடுறாங்க. ஏலியன்கள் கண்ணுக்கு இவங்க தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சுத்தி முத்தி ஸ்மோக் பாம்பை வீசி அந்த
இடத்தையே புகமூட்டமாக்கிறாங்க. மிச்ச டீம் ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அங்க மாட்டிருக்கிற மக்களை காப்பாத்த போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு குடும்பம் மட்டும் அங்க மாட்டிருக்காங்க. ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைகள். அவங்கள பத்திரமா கூப்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயும் அங்க ஹெலிகாப்டர் வந்துருது. அடிபட்ட இந்த வீரர்களை ஏத்தினதுலயே இடம் காலியாயிருது. பொது ஜனத்துக்கு இவங்களையும் ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னா இடமே கிடையாது. நாங்க போயிட்டு அடுத்த ட்ரிப் வரோம்ட்டு ஹெலிகாப்டர் மேல பறக்க ஆரம்பிச்சிருது. நம்ம சர்ஜன்ட் அந்த சின்ன பாப்பா தூக்கிட்டு ஓடி வராது. அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது கூட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளயும் மேல பறந்த ஹெலிகாப்டரை சல்லுன்னு ஒரு ஏவுகணை வந்து அடிச்சு செதற விட்டுருது. அதுக்குள்ள இந்த ராணுவ வீரர்கள் எல்லாரும் பீஸ் ஆயிடுறாங்க. பார்த்தா வானத்துல வட்டமா ஒரு ஏலியன் கப்பலை ஏகப்பட்ட துப்பாக்கிகளோட பறந்து போகுது. உடனே எல்லாரும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏலியன்கள்ட்டையும் வான்படை இருக்கு அப்படிங்கிற செய்தியை வெளியில உள்ள ஆர்மிக்கு உடனே கடத்துறாங்க. பிறகு அந்த பில்டிங்கை சுத்தி இவங்க பாதுகாப்பு லைனை செட் பண்ணிட்டு ஜன்னல் ஓரமா துப்பாக்கியோட நின்று இருக்க நம்ம லிeutenant தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துருக்கான். அதை பார்த்து நம்ம சர்ஜன்ட் நினைச்சு அங்க வந்து தம்பி என்னாச்சு ஏன் தனியா உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா என்னுடைய 4 பேரை நானே கொன்னுட்டேன். அவங்களை இந்த ஹெலிகாப்டர்ல அனுப்பியிருக்க கூடாது, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அழுவுதான். அதை கேட்ட அவரோ உனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை நீ பண்ண, அதுக்கு மேல உன் கையில கிடையாது. போனவங்களை நினைச்சு உட்காந்துட்டு இருந்தா இருக்கிறவங்களையும் இழந்துருவேன். இன்னும் 2.5 மணி நேரத்துல இந்த ஊரே அழிக்கக்கூடிய பாம்பு வந்து விழப்போது, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து ஓடணும் அப்படின்னு சொல்ல வெறியான லிeutenant இருக்கிறவங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு முன்னேறி வரான். ஒரு 2 ஸ்னைப்பர்களை இந்த பில்டிங்கோட ரூஃபுக்கு அனுப்பி அங்க இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்க சொல்றான். மத்த எல்லாரும் கால்நடையா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப அமெரிக்க அரசாங்கமும் டிவி நியூஸ் மூலமா எந்த ஒரு சிவிலியன்ஸோ பொது ஜனமும் ஊருக்குள்ள இருந்தா பக்கத்துல இருக்கிற இந்த ஃபார்வர்ட் ஆபரேட்டிங் பேஸ் அப்படிங்கிற அமெரிக்க ராணுவ கேம்புக்கு வந்துருங்க, இப்ப இருக்கிறதுலே சேஃபான இடம் அதுதான் அப்படின்னு செய்தியை மக்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப மேல ரூஃப்ல இந்த ஸ்னைப்பர்கள் இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 300 மீட்டர் தள்ளி ஒரு 10-15 ஜந்துக்கள் இவங்கள மாதிரியே பில்டிங் மாடியில் நின்றுட்டு இருக்கதா பாக்குறான். இவங்கள மாதிரியே அதுகளும் கண்காணிச்சுட்டு இருக்கு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற நம்ம டீமோ யூடியூப்ல இந்த ஜந்துக்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தனா டாப் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜந்துக்கள் நம்ம பூமிக்குள்ள வந்திருக்கிறது நம்மளுடைய ரிசோர்ஸ் எல்லாம் ஆட்டையா போடுறதுக்கு தான். அதுவும் மெயினா தண்ணியை, நம்ம கடல்ல இருக்கிற தண்ணி தான் அதுகளோட ஸ்பேஸ்ஷிப் அவங்க உடம்புக்குன்னு எல்லாத்துக்கும் ஃபியூலா யூஸ் பண்றாங்களாம். இந்த ஜந்துக்கள் வந்த பிறகு கடல் மட்டமும் வேகமா குறைஞ்சுக்கிட்டே போகுது. இதை இப்படியே விட்டா பூமியில உள்ள மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு கடல் மொத்தத்தையும் உறிஞ்சு பூமி மொத்தத்தையும் வறண்ட நிலமா விட்டுட்டு போயிருங்கள். அதை தடுக்கணும். அதுக்கு அமெரிக்க ராணுவம் அங்க போராடிக்கிட்டு இருக்க இந்த ரூஃப் மேல உள்ள ஸ்னைப்பர்கள் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கப்போ அவங்க கண்ணுல ஒரு பஸ் தென்படுது. உடனே கீழே உள்ள லிeutenantக்கு அதை சொல்றாங்க. சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு லிeutenanட்டும் அவங்க மொத்த டீமையும் அந்த பஸ்ல ஏத்தி அங்க இருந்து கூட்டு போயிடலான்னு பார்க்கான். அப்ப நம்ம சர்ஜன்ட்டோ நம்ம நடந்து போறதுதான் பெஸ்ட், பஸ்ல போனா அதுகள் ஈஸியா நம்மளை கண்டுபிடிச்சிரும், ஒரே அடியில இருக்கிற எல்லாரும் சொல்லி முடிஞ்சிரும், அதனால நம்ம கால்நடையா போவோம் அப்படிங்க. ஆனா லிeutenantோ இப்போ பாம்பு விழுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, இந்த இடத்துல இருந்து எல்லாரையும் பாதுகாப்பா கொண்டு போகணும்னா அந்த பஸ்ஸை தவிர வேற வழி கிடையாது, இது என்னுடைய முடிவு, நம்ம ஆளுகளோட பாதுகாப்புக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு லிeutenant கான்பிடென்ட்டா சொல்றாரு. சரி ரைட், லிeutenant லோலாய் பண்ணல, சீரியஸா தான் பேசாதுன்னு சொல்லிட்டு சர்ஜன்ட் அதுக்கு ஒத்துக்கிறாரு. உடனே ஒரு 2 பேரை கூப்பிட்டு அந்த பஸ் இருக்கிற லொகேஷனுக்கு அனுப்பி அதை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வர அனுப்பி விடுறாங்க. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தங்க இருந்து சவுண்ட போடுறான். என்னன்னு போய் பார்த்தனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்வாசல்ல ஒரு ஏலியன் ஒண்ணு செத்து கிடக்கு. உடனே அங்க போய் அதை உடம்ப பக்கத்துல இருந்து பாக்காங்க. அது சதையோட சேர்த்து துப்பாக்கிகள் எல்லாம் சர்ஜரி பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க. பயங்கரமான ஜந்துக்களா இருக்கும் போலயே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே லைட் அது நவுளுது. பட்டுன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சர்ஜன்ட் அதை நிப்பாட்டுறாரு. இது இன்னும் உயிரோட இருக்குன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, சுட்டு கொன்றாதீங்க, இதை கரெக்டா எங்க குத்துனா சாவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு அந்த ஏலியன் உடம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்து போறாங்க. குத்துயிரும் கொலையுமா கிடக்குற அந்த ஏலியன் உடம்ப பிச்சு அதோட இதயம் எங்கன்னு கண்டுபிடிக்க பாக்காங்க. அதுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு ஒரு ஃபேமிலியை காப்பாத்தினாங்களே அந்த அம்மா வந்து சொல்றாங்க. என்னன்னு கேட்டா அவங்க வெட்டினரி டாக்டர், அதனால இந்த மாதிரி மிருகங்களை ஆபரேஷன் பண்றதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஏலியனை குப்புற போட்டு அதோட முதுக பிரிச்சு இதயம் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. அதை இன்னொருத்தன் வீடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க தீவிரமா இதயத்தை தேடிக்கிட்டு இருக்க மேல உள்ள ஸ்னைப்பர்கள் ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா 300 மீட்டர் தூரத்துல பில்டிங்க்கு மேல இருந்துட்டு இருந்த அந்த ஜந்துக்கள்லாம் இப்ப இறங்கி இவங்க இருக்கிற இடத்தை நோக்கி ஓடி வர ஆரம்பிச்சு. லிeutenant எதிரிகள் வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம உடனே இடத்தை காலி பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அவங்களோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் எப்படியாவது பொறுத்துருங்க, இந்த ஜந்துவோட இதயத்தை கண்டுபிடிச்சனா நம்ம சண்டை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்காரு. இவங்களும் இதயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஜந்துவோட ஏதேதோ உறுப்பை பிடிச்சு இழுக்காங்க. அதுல எந்த உறுப்பை பிடிச்சு அமுக்குனாங்கன்னு தெரியல, தண்ணி பீச்சு அடிக்கி. யோ இதயத்தை கேட்டா எல்லாமே கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நோண்டி தேடிட்டு இருக்க அதுக்குள்ளேயும் வெளியே உள்ள ஜந்துக்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பூந்துட்டு உடனே 2 பேரையும் 2 வாசலுக்கு அனுப்பி எந்த ஏலியன் வந்தாலும் சுட்டு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் உள்ளவங்க அந்த இதயத்தை தேடுறாங்க. எப்படியோ 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த ஜந்துவோட இதயம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல கத்திய வச்சு ஒரு குத்து தான், அது உடனே செத்து போயிருது. இங்க இது நடந்துகிட்டு இருக்க அங்க பஸ் எடுக்க போனவங்களோ எப்படியோ வெற்றிகரமா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்வாசலுக்கு ஓட்டு வந்துடுறாங்க. உள்ள வந்த ஏலியன்களை பாதையில வர விடாம கிரனேட் லான்ச்சர் விட்டு அடிச்சுட்டு இவங்க பின்வாசல் வழியா ஓடி போய் அந்த பஸ்ல ஏறி அங்க இருந்து கிளம்ப இந்த ஜந்துவை ஆபரேஷன் பண்ண வீடியோவை இவங்க மத்த ஆர்மி வீரர்களுக்கு அனுப்பி விடுறாங்க. அதோட ரைட் சைடு அதோட இதயம் இருக்கு, கரெக்டா அந்த இடத்தை பார்த்து சுட்டனா அதுகள் செத்துரும் அப்படின்னு ஆர்மியில உள்ள எல்லாருக்கும் அந்த நியூஸை பரப்புறாங்க. பிறகு இவங்க பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கப்போ அந்த ஏலியன்கள் பின்னாடியே துரத்திட்டு வருது. இவங்க இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு 25-30 நிமிஷம் ஆகும். ஆனா ஊடையில ஏதாவது ஏலியன் வந்துட்டா அதுவும் கோளாறாயிரும். ஆனா 40 நிமிஷத்துல கவர்மெண்ட் பாம்பை போட்டு இந்த ஊரையை முடிக்க போகுது. அப்படியே மெல்ல பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க திடீர்னு மேல ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பறந்து வருது. அப்படியே பஸ் நிப்பாட்டி எல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்த மட்டும் போன் எடுத்து அவங்களோட கேப்டனுக்கு கால் பண்ணி எங்க லொகேஷன் இது, நாங்க தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்
அப்படிங்க. அப்ப மேல உள்ள அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஒரு சின்ன ஷிப் மட்டும் தனியா கலண்டி இவங்களை நோக்கி வருது. அதை பார்த்த சர்ஜென்ட் அந்த ஏலியன்கள் இவங்களோட மொபைல் சிக்னலை வச்சுதான் இவங்களை ட்ராக் பண்ணி வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இல்ல மொபைல் ஆஃப் பண்ணல மொசைட்ட போயில அதுக்கு நம்மள சிக்னல் வச்சு தான் ட்ராக் பண்ணுது அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் கையில வச்சிருந்த மொபைல் வாக்கி டாக்கி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம சர்ஜென்ட் நினைச்சது சரிதான். இவங்க சிக்னல் ஆஃப் பண்ணிடவும் இவங்களை தேடி வந்து அந்த சின்ன ஸ்பேஸ் ஷிப் குழம்பி போய் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அது இவங்களை பாத்திர கூடாதுன்னு சர்ஜென்ட் சடார்னு வண்டியை விட்டு தனியா இறங்கி அங்க தூரத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு ஓடுறாரு. அங்க போய் கரெக்டா அங்க பெட்ரோல் மிஷினுக்கு கீழே ஒரு வாக்கி டாக்கியை வச்சு அதை ஆன் பண்ணி விடவும் சிக்னல் கட்டச்ச உடனே அந்த ஸ்பேஸ் ஷிப் இந்த இடத்தை நோக்கி வருது. அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் போய் ஒரு வேனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு கிரெனேட தூக்கி போடவும் அந்த ஷிப் வரவும் கிரெனேட் வெடிச்சு அந்த பெட்ரோல் பங்கே வெடிச்சு அந்த ஷிப் சிதறிடுது. நம்ம சர்ஜென்ட் ரன்சம் சோழி முடிஞ்சிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்ப்பிழந்து பார்க்க அவர் அங்க அசால்ட்டா கெத்தா நடந்து வராரு. அவர் வண்டியில ஏறவும் எல்லாரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே கெத்தா அந்த ஒரு சீட்ல உட்காந்துருக்க அந்த ஏர்போர்ஸ்ல உள்ள இந்த டெக்னிக்கல் டீம் பொண்ணு, நீங்க இப்ப வெடிச்சு சிதறடிச்சிங்களே அந்த ஸ்பேஸ் ஷிப்ல எதுவும் ஏலியன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல ஆள் இல்லாத தானியங்கி ஷிப் அது அப்படின்னு சொல்ல, ஆள் இல்லாத தானியங்கி ஸ்பேஸ் ஷிப் இருக்குன்னா கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் ஷிப் எல்லாத்தையும் ஏதோ ஒரு கமாண்ட் சென்டர்ல இருந்து தான் ஏலியன்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அழிச்சா ஏலியன்களோட மொத்த வான்படையும் சொல்லி முடிஞ்சிருங்க. சரி ரைட்டு, முதல்ல வந்து ஏரியா விட்டு காலி பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா தலையில பாம போட்டுருவாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்ததான் அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க ஆர்மியோட அந்த ஃபார்வர்டு ஆப்ரேட்டிங் பேஸ்க்கு போற வழியெல்லாம் பார்க்காங்க. எல்லா வழியும் பிளாக் ஆகி கிடக்கு ஒரு ரோட்டை தவிர. அதனால அந்த ரூட்டை பிடிச்சு போறாங்க. ஆனா அந்த ரூட்ல பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க பஸ் தூக்கிட்டு போக பஸ் ஒரு குண்டை போட்டு அடிச்சிடுறாங்க. அதுல லிeutenantக்கு பயங்கரமான காயமாயிருது. மத்த ஆளுகெல்லாம் கீழே இறங்கி கால்நடையாவே நம்ம பேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பா கூட்டு போயிட்டு இருக்க நம்ம லிeutenantஆல அசைய கூட முடியல. அப்படியே பஸ் பக்கத்திலே உட்காண்டாரு. இவங்க கீழே இறங்கி போறதை பார்த்த ஏலியன்கள் அதுகளும் கால்நடையா பின்னாடி துரத்திட்டு வருது. லிeutenantஐ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்மால ஒருத்தன் ஒரு பெரிய மிஷின் கன்ல ஏறி உட்காந்து மட்டமட்டன் அடிக்க ஏலியன்களும் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரண மாசான மிஷின் கனை தூக்கிட்டு வந்துட்டு அதுல இருந்து அடிச்சா ஒரே நேரத்துல 7 ஏவுகணை பறந்து வருது. 7 குண்டு ஏவுகணையை வச்சு நமக்கு 7.5 போட்டு விட்டுரும், இந்த இடத்த காலி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடலான்னு பார்த்தா அந்த ஏரியாவும் பிளாக் ஆயிருக்கு. அப்ப சடான்னு ஒரு குடும்பத்தை காப்பாத்தினாங்களே அந்த அப்பாக்காரன் கீழே உள்ள துப்பாக்கி எடுத்து ஏலியனை மட்டமட்டன் அடிச்சு தள்ளுறான். அப்ப அவர் மேல ஒரு குண்டு அடிபட்டு அவர் மலர்ந்துறாரு. மேலேயோ அந்த ஏலியன்கள் ஸ்பெஷல் மிஷின் கனை வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டே பக்கத்துல வர நம்ம சர்ஜென்ட் ஓடி போய் பஸ் பக்கத்துல இருக்க லிeutenantஐ காப்பாத்தலான்னு பாக்காரு. ஆனா அவரோ என் காலு 2 பீஸ் ஆயிட்டு, இதுக்கு மேல நான் பொழைச்சாலும் ஜடமா தான் இருக்கணும், நீங்க போங்க, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜென்ட் தனியா போக சொல்லிடுறாரு. சர்ஜென்ட் வேற வழி இல்லாம அவர் பேச்சு கிணங்க கிளம்பி போயில அந்த ஏலியன்களாம் கரெக்டா பஸ் பக்கத்துல வர அங்க உட்காந்துருந்த நம்ம லிeutenant கையில ஏகப்பட்ட வெடிப்பொருட்களை வச்சுக்கிட்டு ரிமோட் பட்டன் அமுக்கவும் டம்முன்னு அந்த இடமே வெடிச்சு சதுரி இந்த ஏலியன்களும் பீஸ் ஆயிடுது. பிறகு பாலத்தை விட்டு கீழே இறங்கின நம்ம ஆளுங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மாலுக்குள்ள பூந்துடுறாங்க. அங்க அடிபட்டவங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கும் போது டிவியை போட்டு நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணு சொன்னாலே ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அதை காமிக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஏலியன் ட்ரோன்ஸ் ஸ்பேஸ் ஷிப் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா வாட்ச்ல அலாரம் அடிக்கி பார்த்தனா அமெரிக்க ராணுவம் அந்த ஊரே காலி பண்றதுக்கு பாம்பு போடுறதா சொன்னாங்களே அந்த டைம் முடிஞ்சிட்டு எல்லாரும் காதை பொத்திக்கிட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா பாம்பு விழல. ஒருவேளை சண்டையில நம்ம இப்ப ஜெயிச்சிட்டு இருக்கோமோ அதனால தான் பாம்பு போடலையோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபார்வர்டு ஆப்ரேட்டிங் பேஸ் போய் சேருவோம், அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு கால்நடையா நடந்து அங்க வந்து சேர நைட் ஆயிடுது. அங்க வந்து பார்த்தா பேஸ் இருந்ததுக்கான தடையமே இல்ல. அந்த மொத்த பேஸுமே தரமட்டமாயி தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு கிடக்கு. இதனாலதான் பாம்பு போடல போல இருக்குன்ட்டு இப்பதான் உங்களுக்கு புரியுது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இவங்க கையில ஒரு மேப் கிடைக்கி. அது அந்த மொத்த ஊரோட மேப். அதுல ஏகப்பட்ட இடத்துல எக்ஸ் மார்க் போட்டு வச்சிருக்கு சிவப்பு கலர்ல. அது என்ன சார் அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம சர்ஜன் சொல்றாரு இந்த எல்லா இடத்துலயும் நம்மளோட யூனிட்டை போட்டிருந்தோம், ஆனா நம்ம இறக்குன எல்லா யூனிட்டையும் அந்த ஏலியன்கள் முடிச்சு தள்ளிட்டு அதனாலதான் இங்க எக்ஸ் மார்க் போட்டிருக்கு அப்படிங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் மார்க் போடல. அப்ப நான் இந்த ஊர்ல நம்ம ஆளுங்க இன்னும் உயிரோட இருக்காங்க, அங்க போனா நம்ம சேஃப்டி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா தூரத்துல பார்த்தனா வானத்துல ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் எக்கச்சக்கமா வந்து குண்டு மலைகளை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மலையில நம்ம போனோம்னா நம்மள தலையோட தலையை புதைச்சிரும், நம்ம வேற ரூட் தான் எடுக்கணும் அப்படின்னு பாக்காங்க. ஆனா அது ரொம்ப லாங்கான ரூட்டா இருக்கு, கால்நடையெல்லாம் போனா போய் சேர்ந்துக்கிட முடியாது. ஏதாவது வண்டி கிண்டி கிடைக்குதானு பார்ப்போம் அப்படின்னு தேடுறப்போ ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் ஒன்று கிடைக்கி. அப்ப அதுல ஒரு வாக்கி டாக்கி இருக்கு. அதை எடுத்து இவங்க மார்க் போடாத ஒரு இடம் இருந்துச்சு, அங்க உள்ளவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. பார்த்தா அங்க இவங்க ஆளுங்க இருக்காங்க. ஆனா இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த இடத்தை விட்டு கிளம்ப போறாங்களாம். உடனே நம்ம சர்ஜென்ட் 1/2 மணி நேரத்துல நாங்க அங்க வாரோம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. எட்ரா வண்டியா அப்படின்ட்டு கில்லி பட கபடி பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு 2 வண்டியில நம்ம ஆளுங்க விரட்டு போறாங்க. வழிய ஏலியன் மண்டைகள்லாம் வந்து நிக்க யார் என்னன்னு பார்க்காம சும்மா அடிச்சு தூக்கிட்டு வண்டியை விரட்டி போய்கிட்டே இருக்காங்க. எப்படியோ 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போக அங்க ஹெலிகாப்டர் கிளம்ப ரெடியா இருக்கு. எல்லாரும் ஹெலிகாப்டர்ல ஏறிடுறாங்க. உடனே வண்டியை கிளப்பிட்டு அந்த நகரத்தை விட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. மொத்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தையே ஏலியன்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டு இப்படி தோத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க ஹெலிகாப்டர் உள்ள சிக்னல் எல்லாம் கட் ஆகி ஹெலிகாப்டரே செயல் வந்துருது. ஆனா ஒரு 5 செகண்டுக்கு தான் மறுபடியும் பவர் வந்துருது. என்னவே ஆச்சு அப்படின்னு கேட்டா ஏதோ ஒண்ணு நம்ம ஹெலிகாப்டர் பவர் சிஸ்டத்துல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு தல அப்படின்னு சொல்ல அப்ப சடார்னு நம்ம ஹீரோ பைனாகுலர் எடுத்து வச்சு பாக்காரு. தூரத்துல கருப்பா ஒண்ணு தெரியுது. உடனே இவரு அந்த டெக் டீம் பொண்ணுட்ட RVF சிக்னல் வந்தா ஹெலிகாப்டர் பவர் கட் ஆகுமா அப்படின்னு கேட்க ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்க. இந்த ஏலியன்கள் அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட RVF சிக்னலை தான் யூஸ் பண்றாங்க.
அதோ தெரியுத கருப்பு உருவம், அங்கிருந்து தான் அந்த சிக்னல் வந்திருக்கும். அப்படி பார்த்தா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் இதுதான் அப்படிங்க. உடனே அவரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவர்கிட்ட, அண்ணே கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க, நாங்க போய் இந்த டவரை சோழியை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, கீழே இறக்கினா திரும்ப ஏத்துறதுக்கு பெட்ரோல் கிடையாது, ஹெலிகாப்டர்லாம் லேண்ட் பண்ண முடியாது, நீங்க ஃபிளையிங்ல இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க ஹெலிகாப்டர் அந்த இடத்துல நிப்பாட்டி கயிறு போட்டு கீழே இறங்கிடுறாங்க. நம்ம சர்ஜன் டீம் மட்டும் கீழே இறங்கிட சிவிலியன்ஸை கூப்பிட்டு அந்த ஹெலிகாப்டர் அங்கிருந்து போயிருது. இவங்க கீழே இறங்கி அந்த ஏலியன்களோட கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் இருக்கிற பில்டிங் குள்ள போறாங்க. உள்ள போறப்பவே அங்கங்க கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி வித்தியாசமான அமைப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி உள்ள போவோம், அங்க ஏகப்பட்ட ஏலியன்கள் சுத்திட்டு இருக்கு. இவங்களை பார்க்கவும் 2 குரூப்புக்கு துப்பாக்கி சண்டை நடக்கு. ஏலியன்கள்லாம் போட்டு தள்ளிட்டு இவங்க முன்னேறாங்க. இந்த இடத்துல இவ்வளவு ஏலியன்கள் குவிஞ்சு கிடக்குனா கண்டிப்பா இதுதான் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நினைச்ச மாதிரியே ஒரு பெரிய மிஷின் ஒண்ணு தன்னால பறந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்கிட்ட உள்ள ராக்கெட் லான்ச்சர் வச்செல்லாம் அதை அடிச்சு வீழ்த்த முடியாது. அதனால உடனே இவங்க மேல் பரப்புக்கு போய் அங்கிருந்து இவங்களோட ஏர்ஃபோர்ஸை கான்டாக்ட் பண்றாங்க. நாங்க டார்கெட்டை லேசரை வச்சு மார்க் பண்றோம், நீங்க வந்து அந்த இடத்தை அட்டாக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் ஓகே சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஆளுங்க அந்த கமாண்ட் சென்டரோட பக்கத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோ லேசர் டார்கெட் எடுத்து அதை மார்க் பண்ண ஆரம்பிக்கவும் ஏலியன்கள் அதை பார்த்துருது. உடனே குப்புன்னு ஏலியன் படைகள் இவங்களை நோக்கி ஓடி வர இவங்களும் திரும்ப தாக்குதல் நடத்துறாங்க. நம்ம சார்ஜென்ட் லேசர் வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்க சார்ஜென்ட்டோட டீமை சேர்ந்த மத்தவங்களாம் இவரை பாதுகாக்கிறாங்க. விஷயம் புரிஞ்ச உடனே அந்த ஏலியன் கமாண்ட் சென்டர் அப்படியே வானத்துல பறந்து அங்கிருந்து கிளம்ப பாக்கு. ஆனா அதுக்குள்ளேயும் நம்ம அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் ஏவுகணைகளை ஏவிடுறாங்க. நேரா வந்து அது கமாண்ட் சென்டர் ஒரு அடி அடிக்கவும் மொத்த கமாண்ட் சென்டர் வெடிச்சு சதறி கீழே விழுந்துருது. பல போராட்டத்துக்கு அப்புறம் இறுதியா அவங்க ஏலியனோட வான்படையை முடக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தலைப்படை மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நம்ம ஆளுங்க ஜெட்லையும் ஹெலிகாப்டர்ல வந்து குண்டு போட்டு அதுக்குள்ள ஓச்சிடுறாங்க. நம்ம டீமால லாஸ் ஏஞ்சலஸ் நகரமே காப்பாற்றப்பட்டது. இதே மெத்தடை யூஸ் பண்ணி மற்ற நகரங்களையும் காப்பாற்ற நம்ம சார்ஜென்ட் அடுத்த மிஷன் கிளம்பி போவ அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.